அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் கன்னி ராசியில இப்ப இருக்கார். இந்த கன்னில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் 16ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் 2ஆம் தேதி, நவம்பர் 2ஆம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கிரன் கன்னி ராசியில இருந்து துலா ராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார். இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். காரணம் என்ன, சுக்கிரன் தான் இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கொடுக்குறாரு. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஆடம்பர விடுதின்னு சொல்லக்கூடிய ஏசி ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இடம் தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அனைத்துமே சுக்கிரன் சம்பந்தப்பட்டது தான். அலங்கார பொருள்லாம் என்ன, நகை சம்பந்தப்பட்டது, பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி துணியின் சம்பந்தப்பட்டதுலயும் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும். தீபாவளி முடிஞ்சிருச்சு, இனிமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒண்ணு அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான, கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம், டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல, கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல, நகையா இருக்கும் பாத்தீங்களா, தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுது, அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம், இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம். விலை குறையும் சொல்லல, தங்கம் விலை குறையும் சொல்லல, ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல, அப்ப சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். அப்ப நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம், நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறதுனாலயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கிரன் நீச்சமாகிற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும். ஐப்பசி 16 வரையும் அப்படி இருக்கும். ஐப்பசி 16க்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி நிலை, வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலை அமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும். ஐடி செக்டருக்கு ஐப்பசி 16க்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பாத்தீங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதிகப்படியான முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்திக்காதீங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்ல அரசாங்கத்துக்கு கேட்ட, அப்ப என்ன, பெட்ரோல் திடீர்னு விலை ஒரு ஏறலாம், என்னாச்சு பாக்காம, இப்ப தங்கம் எப்படி ஏறுனுச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. இது நம்ம பாத்துக்க முடியாது, கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான். சோ இப்படி இருக்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி ஆகிறார். அதுவும் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆசைகள், தேவையற்ற ஆசைகள், தேவையான ஆசைகள், அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முழு முயற்சியோட இந்த காலகட்டத்துல இறங்குவீங்க. அதுவும் ராசியாதிபதி ராசிக்கு 8ல் அப்படிங்கும் போதுல என்ன, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஆசைப்பட்டிருப்பீங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அவங்களோட இருக்கணும், இவங்களோட இருக்கணும், இந்த மாதிரியான ஆசைகள்லாம் இந்த காலகட்டத்துல நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்ன, சுக்கிரன் ஆட்சி பலத்தோட சேர்றார். அதே மாதிரி 8ஆம் இடத்தில், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். 10வதுக்கு பாருங்க, ஐப்பசி 25க்கு அப்புறம் குரு வக்ரமாகிறார். சோ குருவின் தன்மையை இழந்து வேறு ஒருவராக மாறுவது இந்த தன்மையில இருக்கும். அப்படிங்கும் போதுல என்ன ஆகும், கண்டிப்பா நீங்களே வாலண்டியரா உங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிறேங்கிற பேர்ல ஏதோ ஒரு தப்பதை பண்ணுவீங்க, தப்ப செய்வீங்க, துணிஞ்சு செய்வீங்க. அதுவும் 10வதுக்கு பார்த்தோம்னா அந்த துலா ராசியில ராகுவோட நட்சத்திரமும் இருக்கும், சுவாதி நட்சத்திரம். அப்ப ராகுவோட நட்சத்திரத்துல சுக்கிரன் போகும்போதுல என்ன ஆகும், இல்லாத துணிச்சல், தைரியம். ராகுனாவே என்ன, இன்னொருத்தவங்க இடத்துல போய் நான் தான் இங்க ராஜான்னு சொல்றதுதான் ராகுவோட. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப கும்பத்துக்குள்ள ராகு இருக்குன்னா சனி பகவான அங்க இருந்தால் ராகுவுக்கு கீழே தான். அப்படிப்பட்ட ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சுக்கிரனும் போகும்போதுல என்ன ஆகும்னா, அதை நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணுங்கிற வெறி அது வந்துடும். அது நல்லது கெட்டது எதையும் யோசிக்காது, எனக்கு அடையணுங்க அப்படின்ற இது. இதுக்கு சாதகமா ராசி அதிபதி 8ல போய் உட்கார்ந்துட்டாரு பாருங்க, குருவும். சோ இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆய்வு பண்ணி நான் இதை முடிச்சே தீருவேங்க அப்படின்னு சொல்றவங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் இதை பண்ணியே தீருவேன், ஒரு டார்கெட் வச்சு அச்சீவ் பண்றவங்களுக்கும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எடுத்தே தீருவேன்
குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில், மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தே தருவேன். ஒரு கோலை அசைன் பண்ணி அந்த கோலை நான் அடைஞ்சே தருவேங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பட் அந்த கோல் எதை பத்தியது? நல்ல விஷயங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தவறான விஷயத்துக்கு நீங்க அந்த கோலை அசியூம் பண்ணீங்கன்னா, செட் பண்ணீங்கன்னா, நிச்சயம் அதை அடைவீங்க. அடைய மாட்டீங்கன்னு சொல்லல. தப்பான விஷயத்த எப்ப பண்ணாலும் தண்டனைங்கிறது நிச்சயம் கொடுக்கப்படும். அப்படிங்கும்போது அந்த காலகட்டம் வரும்போதெல்லாம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ஸோ நேரம் சரியா இருக்கு. நீங்க இதை செய்யலாம். இப்ப இப்ப மேலதிகாரிகள் எதிர்த்து நீங்க போராடுற விஷயமா இருக்கட்டும், வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாம் உங்க பக்கம் நியாயம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்க பக்கம் இப்ப நம்ம கை காட்டுறோம்னா, கை காட்டும் போது ஒரு விரல் தான் ஆப்போசிட்டா காட்டும். பாக்கி 3 விரல் நம்மள காட்டுது. நம்ம கரெக்டா இருந்தோம்னா, தைரியமா நீங்க மூவ் பண்ணுங்க. எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வெற்றி வரும். அதே மாரி ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல குடுக்க வேண்டிய பணத்த கரெக்ட்டா குடுப்பீங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கரெக்ட்டா பணம் வந்துரும். வீடு கட்டி வாடகைக்கு விடணும். இந்த இந்த காலகட்டம் தான். ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடணும். ஷாப்பிங் மால் கட்டி வாடகைக்கு விடணும். ஒரு இடத்த வாங்கணும். நம்மளால முடியாதுன்னு நமக்கு நினைக்கிற ஒரு விஷயத்த இந்த காலத்துல வைராக்கியம் பண்ணி முடிக்கிறதும்பாங்கல்ல. அத இந்த காலத்துல தெளிவா பண்ணிருவீங்க. சோ இதுல எந்த குறையும் இல்ல அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாரி குழந்தைகளால் ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள். வீட்ல சிரிக்கிற மாரி ஒரு சந்தோஷம். சந்தோஷம்னாவே குழந்தைகள் தான் அப்படிங்கிற மாரியே உங்களுக்கு மாறும். சரிங்களா? சோ அதனால ஒரு பாதிப்பும் இல்ல. அதே மாரி ஒரு சிலருக்கு குழந்தைகளே உங்க ஆசைய நிறைவேத்தி வைப்பாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு சிலர் வந்து நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க. என் பையன் டாக்டருக்கு படிக்கிறான் அப்படின்னு சொல்ற மாரி, என் பொண்ணு டாக்டருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை. அதே ஏதோ ஒண்ணு உங்க ஆசைய உங்க குழந்தைகள் நிறைவேத்துறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்திலயும் வரும். சரிங்களா? அதே மாரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல நீங்க தலையிடுற மாரி இருக்கும். காரணம் என்னன்னா, சுக்கிரன்ங்கிறது ஆட்சி பலத்துல 11ஆம் இடத்துல இருக்கு. குரு வந்து 2ஆம் இடத்தை பாக்குது. சோ இந்த அமைப்பானது அதோட முக்கியம் 3ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு தொடர்பு கொள்றார். அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்துல நிச்சயம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு. கிடைக்காத டாக்குமெண்ட்டை நீங்க எடுத்து கொடுக்குற மாரி. அதே மாரி வரலாற்று பதிவுகளை எடுத்து தர மாரி. வரலாற்று பதிவுகள்லாம் உங்களால இந்த காலகட்டத்துல கரெக்ட்டா எடுத்து தர முடியும். சோ சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களோட பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சியானது வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஒரு ஆதாயம் கிட்டும். தாய் தந்தையரால் ஒரு ஆதாயம் கிட்டும். அதே மாதிரி பூமி பாக்கியம் கைகூடி வரும். எல்லாமே சாதகமான தன்மையில மாறும். நண்பர்களால் பெரிய உதவி கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரிகளால் பெரிய உதவி கிடைக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும். பெண்களால் ஆதாயம் ஏற்படும். சுக்கிரன்ல ஆட்சி பலத்துல இருக்காருல்ல, சூரியனோட சேர்றாருல, 11ஆம் இடத்துல இருக்காருல்ல. அப்ப தொழில்ல பெண்களால் ஆதாயம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்துல பெண்களால் ஆதாயம் நிச்சயம் உண்டு. பெண்கள் மூலியமாக வருமானம் உண்டு. அப்ப துணிக்கடை, நகைக்கடை இதெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். டெர்மட்டாலஜிஸ்டா இருக்கிறவங்க, அந்த தோலை பழப்பழன்னு காட்டுறவங்களுக்குலாம் நல்ல காலகட்டம். சலூன் ரிலேட்டடா அந்த பியூட்டி பார்லர் ரிலேட்டடா இருக்கிற அனைத்தும் சலூன் ரிலேட்டடா இருக்கவங்க, பியூட்டி பார்லர் ஒரு மனுஷனை அழகா காமிக்கிற அனைத்து விஷயங்களையும் ஈடுபடுறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். திரையரங்கம் சுக்கிரனாவே மஸ்ட் திரையரங்கம் தான். சோ அந்த திரையரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேர் இந்த காலகட்டத்துல படத்துக்கு போவீங்கன்னு சொல்லலாம். மூல நட்சத்திரக்காரர்கள் தியேட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பார்ப்பீங்க அப்படிங்களா, பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பீங்க. காரணம் என்ன, 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கும்ல. அப்ப அந்த 5ஆம் இடத்து வேலையும் பார்க்கலாம்ல. பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பார்க்கலாம் அப்படிங்களா. காதல் எண்ணங்கள் ஈடேறது, நிறைவேறுறது, ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பு கைகூடி வரும். அதுலயும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல ஒரு டெம்பரரி போஸ்டிங் கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல. அதுவும் குறிப்பா எப்படின்னா வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்றவங்களோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு போவீங்கன்னு சொல்ல, வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களே கமிஷன் ஏஜென்ட் தான். அவங்களுக்கு ஆள் காமிக்கிறனால ஏதோ ஒரு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடி வருதுல எந்த மாற்றம் இல்லை. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல முன்னேற்றம் காமிப்பீங்க. அதே மாதிரி காவல்துறை, போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்ன, செவ்வாய் ராசிக்கு 12ல வருது. சோ கொஞ்சம் நிதானமா போனீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? மத்தபடி எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பூராட நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி ஆட்சி, ராசியாதிபதி 8ல உச்சம். இது எந்த மாதிரி அமைப்புன்னா, பேச்சுவார்த்தை கடுமையா பேசுவீங்க.
வாதம் செய்வீங்க, தர்க்கம் பண்ணுவீங்க. குரு உச்சமாய் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 11ஆம் இடத்துல சுக்கிரன். அப்ப பேச்சாளர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். பேச்சு போட்டியில நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. வக்கீலா இருக்கிறவங்க இந்த காலத்துல எடுக்கிற கேசஸ் எல்லாம் சக்சஸ். பூராட நட்சத்திரக்காரர் நீங்கன்னா நீங்க எடுக்கிற கேஸ் அனைத்தும் சக்சஸ் தான். உங்க வாதத்துக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். கம்பீரமா பேசுவீங்க, அதிகாரமா பேசுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்கள் உதவி சரியான நேரத்துல வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆசைகளை நிறைவேற்றிக்கிற ஸ்தானம்னு சொன்னேன். அப்படின்னா என்ன? மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க, கணவரோட சந்தோஷமா இருப்பீங்க. இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா விலகி ஹாப்பியா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆடம்பர செலவு இந்த காலகட்டத்துல பண்ணுவீங்க. கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு வருவீங்க. வெளியில ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு வருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி, குரு உச்சம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் 2வது குழந்தை, 3வது குழந்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ற சூழ்நிலைகள்லாம் நடக்கும். அதுல எல்லாம் ஒரு குறையில நல்லா இருக்கும். சரிங்களா? புதுமண தம்பதியருக்கும் சரி, திருமணமானவர்களும் சரி, இந்த பூராட நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் சூப்பரா இருக்கும். காலம் கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளால் பேரு ஏற்படும். நல்ல பேரு. இந்த பையனை பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன், இந்த பொண்ணை பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இளம் வயது 15 வயதுக்குள்ளவர்களுக்கும் படிப்பை மட்டும் கவனம் பண்ணுங்க. படிப்பை தவிர வேற எதுக்கும் கவனம் பண்ணாதீங்க. அதுவும் காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க யாரா இருந்தாலும் சரி, படிப்பை மட்டும் ரொம்ப கவனம் பண்ணுங்க. 8ல குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உங்களோட அவல ஆசைகளை இந்த காலகட்டத்துல நிறைவேற்றிக்குவீங்க. ஜென்சி கிட்ஸ்ம்பாங்கல்ல, இப்ப கூட ரீசெண்டா ட்ரெண்டான டியூட் படம் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இல்ல. பட் அது வேற மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க, நிதானத்துல இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? ஸோ மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. படிப்பு எல்லாத்துலயும் சிறந்து விளங்குவீங்க. ஆனா அந்த எதிர்பாலனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சம் பெறுகிறார். அது ஒண்ணு மைனஸ். ஆனா சுக்கிரன் வர்றாரு. சுக்கிரன் வந்து உச்சத்தை நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுத்துட்றாரு. சோ ராசிக்கு 6, 11ஆம் அதிபதியால தான் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம். இறங்கி போறதுனால தான் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இறங்கி போனாதான் நீங்க ஜெயிப்பீங்க. நீண்ட நாட்களாக எதுக்காண்டியே வெயிட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். சுக்கிரன் ஆட்சி பலத்துல வருது. 11ஆம் இடத்துல ஆசையை நிச்சயம் நிறைவேற்றிங்க. ஒரு கோல், அதை நான் வச்சேன், அதுல நான் ஜெயிக்கிறேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இறங்கி போவீங்க. மத்த 2 நட்சத்திரத்துக்கு நான் சொல்லல, வேணா போய் பாருங்க. இறங்கி போய் தான் நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களது தொழில் தனம் அற்புதமா இருக்கும். தாய் தந்தையர்களால் உங்களால் தாய் தந்தையருக்கு ஆதாயம் ஏற்படும். உங்கள் நண்பர்களோட உதவியால தாய் தந்தையருக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் 11ஆம் அதிபதி நண்பர்களையும் குறிக்கும், சமூகத்தையும் குறிக்கும். சமூகம், நண்பர்கள் இதெல்லாம் குறிக்காது. 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் தான். அப்ப நண்பர்களாலேயோ சமூகத்தாலேயோ உங்களுடைய தாய் தந்தையர் இந்த நேரத்துல சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களாலே பயணங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிப்பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ல எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா 11ஆம் இடம் சமூகத்தோட ஒன்றிணையணும். அது சுப நிகழ்ச்சிகளால இணைய மாதிரி இருக்கும். இல்ல வேற ஏதாவது பர்பஸ். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையால சமூகம் உங்களை நாடி வரும். எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. எல்லாரும் உங்க பக்கத்துல நிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. நெகட்டிவ்க்கு இங்க வேலையே இல்லை. ஐப்பசி 22க்கு மேல வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் ஐப்பசி 22க்கு மேல உங்களுக்கு அருமையான காலகட்டம் வருது. சோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு உச்சமாகவும் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாகவும் இருப்பது வந்து ஐப்பசி 25 குரு வக்ரமாகறாருல. சோ நீங்க அப்பதான் இங்க ஊர்ல இல்லைங்கிற அமைப்பை கொடுக்கணும். சூரியனும் நீச்சமாகிறார். ராசியாதிபதி வக்ரம், நட்சத்திராதிபதி நீச்சம், 11ஆம் அதிபதி ஆட்சி அப்படிங்கிற கணக்கு வரும்போதுதான் அந்த காலகட்டத்துல தான் நீங்க இந்த சொந்த ஊரை விட்டு கண்டிப்பா வெளியில போற மாதிரி அமைப்பு ஏற்படும். ஐப்பசி 25க்கு மேல அனைத்து உத்திராட நட்சத்திரக்காரங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் சொந்த ஊரை விட்டு வெளியில போற மாதிரி இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு அந்த கேஸு அந்த மாதிரி மாறும் பாத்தீங்களா? ஐப்பசி 25க்கு மேல இது நடக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சோ வெளியில போறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணீங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவ்ஸா மாத்திக்கலாம். இல்ல நான் வெளியில போக மாட்டேன், நான் சொந்த ஊர்லயே இருப்பேன் அப்படின்னா பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனா கண்டிப்பா ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ இல்லாட்டி வேற ஏதாவது மருத்துவமனைக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல போயிட்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படும். சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா?
வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிடா தெரிஞ்சு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.